மனிதர்களாகிய நாம் தோன்றுவதற்கு முன்னாடியவும் கொசுக்கள் இந்த பூமியில் தோன்றிருச்சு அப்படின்னு அறிவியல் தகவல்கள் சொல்லுது. கொசு இனத்தில் சுமாராக 350க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. இதில் பெரும்பாலானவை காடுகளை தான் இருப்பிடமாக வாழ்ந்துட்டு வருது. மனித வாழ்வினங்களை சார்ந்து வாழும் கொசுக்கள் இனங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இந்த இனங்களில் பெண் கொசுக்கள் தான் மனிதனை கடித்து நோயை பரப்புது. உண்மையிலேயும் கொசுக்களின் முதன்மையான உணவு ரத்தம் இல்லை. அவை பல்வேறு வகையான பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சும் குழாய் மூலமாக உணவை உட்கொள்ளுது. இந்த மாதிரி உறிஞ்சும் போது மகரந்த தார்களை அவற்றின் உடலில் ஒட்டிக்கொள்ள அனுமதிக்குது. அவை தொடர்ந்து தேனுக்காக மற்ற பூக்களுக்கு செல்லும்போது மகரந்தங்களை மற்ற பூக்களுக்கு கடத்துது. பொதுவாக கொசுக்கள் இனத்தின் பல வகைகளும் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதாக கருதப்பட்டாலும் கொசுக்களின் சில இனங்கள் டெங்கு, மலேரியா போன்ற நோய்களையும் பரப்பதான் செய்யுது. குளங்கள், குட்டைகளில் கொசுக்கள் அப்படிங்கிறது வாழும். பெண் கொசுக்கள் பொதுவாக தண்ணீரின் மீது இல்லைனா பக்கத்திலேயும் முட்டையிடும். முட்டைகள் குஞ்சு பொரிக்கும் போது அவை லார்வாக்களாக மாறி நீரில் உள்ள நுண்ணுயிர்களை உண்ணும். இந்த லார்வா பியூபா நிலையில் இறக்கைகள் வளரும் வரைக்கும் காத்திருக்கும். முழு வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறமா பியூபா நிலையிலிருந்து கொசுவாக மாறி அந்த தண்ணீரை விட்டு வெளியேறிவிடும்.